இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான் 14:12. ஸ்மித் பிகில்ஸ்வொர்த் என்பவர் பிளம்பிங் வேலை செய்து கொண்டிருந்தவர். அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர். ஆனால் ஸ்மித்தோ ரட்சிக்கப்படாமல் மனைவியின் ஊழியத்திற்கு எதிர்ப்பாயிருந்தவர். ஒரு முறை இரவு நேரத்தில் ஆலயத்திற்கு போய்விட்டு வந்தார் என்பதற்காக இரவு முழுவதும் தன்னுடைய மனைவியை வீட்டின் வெளியே தள்ளி கதவை பூட்டிவிட்டார். அந்த இரவோ மிகவும் குளிரான காலம். காலையில் ஸ்மித் கதவை திறந்த போது மனைவி ஒன்றும் சொல்லாமல் உள்ளே போய் காஃபி போட்டு கொண்டு வந்து தனது கணவரிடம் சிரித்த முகத்துடன் கொடுத்தார். அந்த செய்கை அவரை மிகவும் தொட்டுவிட்டது. ரட்சிக்கப்பட்டார், மிகப்பெரிய ஊழியக்காரர் ஆனார். அவர் 15 நிமிடத்துக்கு ஒரு முறை வேதத்தை எடுத்து சில அதிகாரங்களை வாசிப்பார். அவர் உட்கார்ந்திருக்கிற போதும் நடக்கும் போதும் அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருப்பார். மரித்து போன 23 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஒரு நாள் அவர் ஊழியம் செய்துவிட்டு வரும்போது தன் மனைவி மரித்துவிட்டாள் என்ற செய்தி வந்தது. வீட்டிற்கு போய் மரித்த தன்னுடைய மனைவியின் சடலத்தை பார்த்து, மரணமே, நான் இல்லாத வேளையில் என் மனைவியின் உயிரை எடுக்க உனக்கு என்ன தைரியம் வந்தது? இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்து வா என்று தன் மனைவியின் பெயரை சொல்லி கூப்பிட்டாராம். உடனே அவருடைய மனைவி எழுந்து வந்தாராம். எப்படிப்பட்ட வல்லமை பாருங்கள்! ஆம், என கருமையானவர்களே, இப்படிப்பட்ட வல்லமையான தேவ ஊழியர்கள் மூலம் நடந்த அற்புதத்தை நாம் கேட்கும்போது நம்முடைய விசுவாசமும் ஊன்ற கட்டப்பட்டு உருவாக்கப்படட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் என்னால் எதுவும் செய்யவோ சாதிக்கவோ முடியாது என்ற எண்ணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு, எனக்குள் வாசம் பண்ணும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் சாதிக்க பலன் உண்டு என்ற நினைவோடு அடியெடுத்து வையுங்கள். நேற்றைய சோதனைகளையும் இழப்புகளையும் நினைத்து கொண்டிராமல் நாளைய சாதனைகளுக்காக தேவனிடம் மன்றாடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என யோவான் 14:12 வாசிக்கிறோம். தேவனிடம் பெரிய காரியங்களை எதிர்ப்பார், தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய் என்று வில்லியம் கேரி கூறியுள்ளார். கலாத்தியர் 2:20 பவுல், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று கூறியுள்ளது விசுவாசத்தின் உச்ச நிலையாகும். இவ்விதம் இயேசுவை கொண்டிருப்பவன் இயேசுவை மட்டுமே விசுவாசிப்பதினால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் அதைவிடவும் மேலானவைகளையும் செய்ய முடியும். நாம் பெரிய காரியங்களை செய்யவே நம் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட கிரியைகளை நம் மூலம் நடப்பிப்பதற்காகவே தமது பரிசுத்த ஆவியை நம்மில் நிறைவாக தந்துள்ளார். இயேசு கிறிஸ்து பாவத்தையும் சாபத்தையும் இச்சைகளையும் வியாதிகளையும் பிசாசுகளையும் மரணத்தையும் ஜெயித்தது போல நாமும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவோம். இயேசுவுக்காய் பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே தங்களுடைய கணவனை தங்களுடைய கிரியைகளினால் ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே மட்டுமல்ல ராஜா, ஸ்தோத்திர பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் ஆண்டவரே அப்பா உம்மை போல நாங்கள் பெரிய காரியங்களை செய்வதற்கு அப்பா ஸ்தோத்திர பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீ நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.